1927 ஜூலை 23 இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி. இந்திய வானொலி வரலாற்றில் ஒரு முக்கிய கட்டமாக இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி தனது முதல் வானொலி ஒலிபரப்பை மும்பையில் தொடங்கியது. இந்தியாவில் வானொலி ஒலிபரப்புக்கான முயற்சிகள் 1920களில் தொடங்கின. 1923ஆம் ஆண்டு மும்பையில் பிரசிடென்சி ரேடியோ கிளப் எனும் தனியார் அமைப்பு சோதனை ஒலிபரப்புகளை செய்தது. இதனைத் தொடர்ந்து வானொலி மீது பொதுமக்களின் ஆர்வம் அதிகரித்ததால் பிரிட்டிஷ் இந்திய அரசு தனியார் ஒலிபரப்பு நிறுவனங்களுக்கு உரிமம் வழங்க திட்டமிட்டது. இதன் அடிப்படையில் இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி லிமிடெட் எனும் நிறுவனத்துக்கு பம்பாய், கல்கத்தா ஆகிய 2 நகரங்களில் ஒலிபரப்பை தொடங்க அனுமதி வழங்கப்பட்டது. இந்தியன் பிராட்காஸ்டிங் கம்பெனி 1927ஆம் ஆண்டு ஜூலை 23ஆம் தேதி மும்பையில் தனது முதல் வானொலி சேவையை தொடங்கியது. இந்தியாவில் வணிக ரீதியான முதல் ஒலிபரப்பு இதுதான். இசை நிகழ்ச்சிகள், செய்திகள், அறிவிப்புகள் மற்றும் கலாச்சார பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் இதில் இடம்பெற்றன. வருமானம் குறைவாகவும் செலவுகள் அதிகமாகவும் இருந்ததால் நிதி சிக்கல்கள் காரணமாக 1930இல் ஐபிசி மூடப்பட்டது. பிரிட்டிஷ் அரசு அதனை கையகப்படுத்தி இந்தியன் ஸ்டேட் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் என பெயரிட்டது. 1936ஆம் ஆண்டு இது ஆல் இந்தியா ரேடியோ என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பிரிட்டிஷ் அரசு தனது பரப்புரைகளை மக்களிடம் கொண்டு செல்ல இதனை பயன்படுத்தியது. 1947இல் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்னர் இது இந்திய அரசின் தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறையின் கீழ் இயங்க தொடங்கியது. செய்தி, இசை, கல்வி, விவசாயம், அறிவியல், பண்பாட்டு நிகழ்ச்சிகள் போன்றவை ஆல் இந்தியா ரேடியோவில் ஒலிபரப்பாகி மக்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றன. மக்களுக்கு சிறந்த பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள் மட்டுமின்றி அறிவுபூர்வமான பயனுள்ள பல நிகழ்ச்சிகளையும் ஆல் இந்தியா ரேடியோ கொடுக்க தொடங்கியது. தேசிய அளவில் இருந்த வானொலி நிலையங்கள் பின்னர் மாநில மற்றும் உள்ளூர் அளவிலும் விரிவடைந்தன. தற்போது 23க்கும் மேற்பட்ட மொழிகளில் சுமார் 180 இடங்களில் இருந்து ஆல் இந்தியா ரேடியோ ஒலிபரப்பு செய்கிறது. தொழில்நுட்ப வளர்ச்சிக்கேற்ப டிஜிட்டல் வானொலி, இணையதள ஒலிபரப்பு, பிராட்காஸ்ட் சேவைகள் மூலம் தற்போது உலக அளவிலான பார்வையாளர்களையும் ஈர்க்கிறது. ஆல் இந்தியா ரேடியோ என்பது கல்வி, கலாச்சாரம், தகவல் மற்றும் பொழுதுபோக்கிற்கான சிறந்த ஊடகமாக இந்திய மக்களிடம் பரந்த அடையாளம் பெற்ற அமைப்பாகும். இது தேசிய ஒருமைப்பாட்டையும் மொழி பன்முகத்தன்மையையும் ஒரு சேர ஊக்குவிக்கும் ஊடக சேவையாக இருக்கிறது.